Hi friends, welcome to Nama Mutual Fund YouTube channel. நான் சந்தன குமார் Mutual Fund Advisor. இன்னைக்கு இந்த வீடியோல Mirae Asset Healthcare Fund ரிவ்யூ பற்றி பார்ப்போம். Mirae Asset Healthcare Fund ஆனது செக்டார் ஃபண்ட் டைப் வகையை சார்ந்ததாகும். மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிகமாக ரிஸ்க் உள்ள ஃபண்ட்னா செக்டார் ஃபண்ட் தான். இந்த ஃபண்டில் முதலீடு செய்யும் போது 7 வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டு காலத்தை தொடர வேண்டும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் தனது முதலீட்டின் ஒரு பகுதி செக்டார் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். இந்த வீடியோல என்னென்ன செக்டார் ஃபண்டுகள் இருக்கு, இதனுடைய கடந்த கால வருமானம் என்ன மற்றும் எந்தெந்த கம்பெனிகள்ல முதலீடு பண்ணிருக்காங்க என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். செக்டார் ஃபண்ட் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். செக்டார் ஃபண்டுகள் மியூச்சுவல் ஃபண்டின் ஒரு வகையாகும். செக்டார் ஃபண்ட்ல ஆட்டோமொபைல், பேங்கிங், ஹெல்த் கேர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் ஆயில் அண்ட் கேஸ் இப்படி நிறைய செக்டார் ஃபண்டுகள் இருக்கு. இந்த மாதிரி குறிப்பிட்ட செக்டார் ஃபண்டுகளில் வளர்ச்சி எப்போதும் ஒரே சீராக இருக்காது. இதனால் இந்த ஃபண்டுகளில் அதிக ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் தனது முதலீட்டின் ஒரு பகுதியாக, அதாவது 20% வரை செக்டார் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். இப்போது நாம் பார்க்கின்ற Mirae Asset Healthcare ஃபண்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்த பாராமெடிக்கல் கம்பெனிகள்ல மட்டும் தான் முதலீடு பண்றாங்க. இந்த மாதிரி ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் போது 7 வருடங்களுக்கு அதிகமாக முதலீடு செய்தால் 13 to 15% வரை வருட வருமானம் எதிர்பார்க்கலாம். Mirae Asset Healthcare ஃபண்டின் பேசிக் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். ஃபண்ட் ஹவுஸ் Mirae Asset Mutual Fund. இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் ஜூலை 2018. தொடங்கும் போது ஒரு யூனிட்டின் விலை 10 ரூபாய். இன்னைக்கு ஒரு யூனிட்டின் விலை கிட்டத்தட்ட 20 ரூபாய் உள்ளது. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளில் ஒரு யூனிட்டின் விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் உள்ளது. இது நல்ல வளர்ச்சி தான். இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற பெஞ்ச்மார்க் நேம் S&P BSE Healthcare Total Return Index. இந்த ஃபண்ட் நிர்வாகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 1211 கோடி. இந்த ஃபண்ட்ல இருந்து ரெகுலர் பிளான் மற்றும் டைரக்ட் பிளான் இருக்கு. நீங்க எப்பவுமே டைரக்ட் பிளான் செலக்ஷன் பண்ணுங்க. ஆப்ஷன் growth and dividend இருக்கு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ டைரக்ட் ஃபண்ட் தான் 0.59%. இந்த ஃபண்டோட ரிஸ்க் ரேட் வெரி ஹை. அது போல 1 இயருக்கு முன்னாடி இந்த ஃபண்டை செல் பண்ணா 1% எக்ஸிட் லோட் இருக்கு. Mirae Asset Healthcare ஃபண்டின் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா 5,000 பண்ணலாம். மினிமம் SIP இன்வெஸ்ட்மெண்டா 1000ல இருந்து ஆரம்பிக்கலாம். மினிமம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்டா கூட 1000 ரூபாய் கூட பண்ணலாம். Mirae Asset Healthcare ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பற்றி பார்க்க போறோம். இந்த ஃபண்ட்ல இருந்து 99.9% ஈக்விட்டி எனப்படும் ஷேர்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல மொத்தம் இந்த ஃபண்ட்ல இருந்து 29 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கெயின் எனப்படும் மிகப்பெரிய கம்பெனிகளில் 12.05% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகளில் 47.68% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளில் 37% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய கம்பெனிகளில் 3.27% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. Mirae Asset Healthcare ஃபண்ட்ல இருந்து என்னென்ன கம்பெனிகள்ல முதலீடு பண்ணிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். அதிகபட்சமா சன் பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 12.04%, டாக்டர் ரெட்டி லேபரேட்டரி 10.1%, டிவிஸ் லேபரேட்டரிஸ் 8.63%, சிப்லா 8%, டோரன் பாராமெடிக்கல் 5.59%, Apollo Hospital 5.57%, IPCA Laboratories 5.31%, Lubin 4.77%, Arobin Paramedical 4.58%, Medco Pharma 3.72%, Biogon 3.34%, Dr. Lal Path Lab 2.83%, Ajanta Pharma 2.76%, Gland Pharma 2.62%, Unity Organic 2.44%, Laurus Lab 2.36%, Deepak Nitrate 2.15%, Alchem Laboratories 2%, JB Chemicals and Paramedical 1.87%, SRF 1.83%, Max Financial Services 1.52%, ICICI Lombard General Insurance Company 1.42%, SBI Life Insurance Company 1.22%, Saingan International 1.21%, Chemcon Facility Chemicals 1%. மொத்தம் 21 கம்பெனில முதலீடு பண்ணிருக்காங்க இந்த ஃபண்ட்ல. இப்போ Mirae Asset Healthcare ஃபண்ட் மற்றும் ஹெல்த்கேர் ஃபண்ட்ல எந்தெந்த ஃபண்டுகள் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். Mirae Asset Healthcare ஃபண்ட் இந்த ஃபண்டை தொடங்கின வருடம் ஜூலை 2018. இந்த ஃபண்டோட கடைசி ஒரு வருட வருமானம் 81.31%. இந்த ஃபண்ட் தொடங்கி இன்னும் 3 வருடங்களாகவில்லை. இதனால் 3 year 5 year ரிட்டர்ன் பார்க்க முடியாது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ டைரக்ட் ஃபண்ட் தான் 0.59%. அதுபோல இந்த ஃபண்ட் நிர்வாகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 1211 crore. அடுத்து நிப்பான் இந்தியா பார்மா ஃபண்ட். இந்த ஃபண்டை தொடங்கின வருடம் 2013.
இந்த ஃபண்டு இதற்கு முன்னாடியே ஆரம்பமாகிவிட்டது. நம்ம டைரக்ட் ஃபண்டுனா 2013 இருந்தால் ரிட்டர்ன் பார்க்க முடியும். இந்த ஃபண்டோட 1 இயர் ரிட்டர்ன் 77.82%, 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 24.67%, 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 14.98%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ டைரக்ட் ஃபண்டு கொஞ்சம் அதிகம் தான், 1.04%. இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 4,159 crore. அடுத்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஃபண்ட். இந்த ஃபண்டோட 1 இயர் ரிட்டர்ன் 85.39%. மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபார்மா ஃபண்டு தான் ஹெல்த் கேரில் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு வருட ரிட்டர்ன் 3 இயர் 5 இயர் பார்க்க முடியாது, ஏன்னா இந்த ஃபண்டும் 2018 தான் ஆரம்பமானது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கொஞ்சம் அதிகம், 1.45%. இந்த ஃபண்டை நிர்வகிக்கும் மொத்த சொத்து மதிப்பு 1,994 crore. அடுத்து எஸ்பிஐ ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டோட 1 இயர் ரிட்டர்ன் 75.21%, 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 19.99%, 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 9.28%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 1.12%. இந்த ஃபண்டை நிர்வகிக்க மொத்த சொத்து மதிப்பு 1,535 crore. அடுத்தபடியாக டிஎஸ்பிஐ ஹெல்த் கேர் ஃபண்டு. இந்த ஃபண்டும் நவம்பர் 2018 தான் ஆரம்பமானது. இந்த ஃபண்டோட கடந்த ஒரு வருட வருமானம் 81.61%. இதோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 0.73%. இந்த ஃபண்டை நிர்வகிக்க மொத்த சொத்து மதிப்பு 1,087 crore. நம்ம எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ நல்லா பார்த்துட்டிங்கன்னா மற்ற எல்லா ஃபண்டுகளும் Mirae ஹெல்த் கேர் ஃபண்டில் தான் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுபோல் இந்த ஃபண்டை ரிட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது மற்ற எல்லா ஃபண்டுகளையும் விட ஓரளவு பரவாயில்லை. இனியும் உங்களுக்கு க்ளோஸ் டு 20 rupees தான் இருக்குது. இதனால் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் 1000 ரூபாய்க்கு முதலீடு பண்ணால் கூட 50 யூனிட் வரை வாங்க முடியும். 2020ஆம் ஆண்டு அதிக வருமானம் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்டுகள் 2020 மட்டுமல்லாமல் கடந்த 4-5 வருடங்களாக இந்த ஃபண்டுகள் நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறது. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம mutualfund@gmail.com இமெயில் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.